நாம் நல்ல ஒரு சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆராதனைக்கு இது தொடர்ச்சியாக 148ஆம் சங்கீதம், நாம் வாசித்த 148ஆம் சங்கீதம் எடுக்கலாம். சங்கீதம் 148ஆம் சங்கீதம். இங்கே பாருங்கள், சங்கீதக்காரன் வானங்களை பார்க்கிறான். வானத்தை பார்த்து, வானத்தில் உள்ளவைகளே, 1ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். வானத்தில் என்ன இருக்கிறது இல்லையா? வானத்திலே தூதர்கள் இல்லையா? 2வது வசனம், அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். பாருங்கள், வானத்திலே தூதர்கள், தூத சேனைகள், கேருபீன்கள், சேராபீன்கள், இவர்கள் எல்லாம் சங்கீதக்காரன் சொல்றான், நீங்கள் எல்லாம் யாரை துதியுங்கள்? யாரை துதியுங்கள்? கர்த்தரை கர்த்தரை துதியுங்கள். அடுத்து வானத்தில் இருப்பது பாருங்கள், 3வது வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். பாருங்கள், இன்னும் வானத்தில் என்னென்ன இருக்கிறதுன்னு சொன்னால், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளெல்லாம் யாரை துதிக்க வேண்டுமாம்? இவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அடுத்து 4ஆம் வசனம், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை, மழை நமக்கு எப்படி பெய்யும் என்று தெரியும் இல்லையா? அதான் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். பாருங்கள், சங்கீதக்காரன் எல்லாரையும் பார்த்து, வானத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறான். காரணம் என்ன? காரணம் பாருங்கள், 5ஆம் வசனம் பாருங்கள், யாராவது வாசியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கிடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனை எல்லாரும் ஆராதிக்க சங்கீதக்காரன் கூப்பிடுகிறான். காரணம் என்னவென்று சொன்னார், அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் எல்லாரும் அவர் கட்டளையிட நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அடுத்து பாருங்கள், 7வது வசனம், பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பாருங்கள், மிருகங்கள் எல்லாம் கூப்பிடுறார் இல்லையா? மலைகள், அக்கினி, கண்மலை, சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாம் கூப்பிடுறாரு. நீங்கள் எல்லாம் யாரை துதியுங்கள்? யாரை துதியுங்கள்? கர்த்தரை துதியுங்கள். அடுத்து பாருங்க, 11ஆம் வசனம், பூமியின் ராஜாக்களே இல்லையா? மோடி, ஸ்டாலின், சகல பிரபுக்களே இல்லையா? பொன்முடி, எல்லாரையும் இல்லையா? சகல பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. 12ஆம் வசனம், வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை. பாருங்கள், இங்கே வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதுள்ளவர்கள், பிள்ளைகள், எல்லாரும் யாரை துதிக்க வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுக்கு ஒரு காரணம் சொல்றான் பாருங்க. 13ஆம் வசனம், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? கர்த்தருடைய நாமம். ஸோ 2 காரணத்தை சொல்லுகிறார் இல்லையா? ஒன்று, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, அதனாலே நாம் யாரை துதிக்க வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். 2, அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். இந்த சிந்தனையோடு கூட நாம் அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.